ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம சூப்பரான டைம் டிராவல் படத்தை தான் பார்க்க போறோம். படத்துடைய பேரு டைம் லைன். 2003ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தவரை குதிரையில ஒருத்தவர் துரத்தி வந்துகிட்டு இருக்காரு. கையில இருக்க வாளை வச்சு ஒரே வெட்டு. திடீர்னு பார்த்தா ஓடிக்கிட்டு இருந்தவர் நடு ரோட்ல வந்து நிக்கிறாரு. முன்னாடி வேகமா ஒரு கார் வந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சனா ஏத்தி இருந்திருப்பாரு. ஆனா அந்த வயசானவர் எப்படியோ வண்டியை திருப்பிட்டாரு. யாரு இவன், எப்படி திடீர்னு நடு ரோட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. அந்த பையன் மயங்கி போயிருக்கான். மயக்கத்திலே கேஸ்டல் கார்டு அப்படின்னு புலம்புறான். இப்ப அந்த பையலை தூக்கிட்டு வந்து இந்த வயசானவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. டாக்டர்ஸ் எல்லாரும் அவரை காப்பாத்த எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. சிபிஆர் எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ஆள் அங்கேயே இறந்துடுறான். அடுத்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, வெளியே 100 டிகிரி செல்சியஸ்ல வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பையன் என் கையை பிடிக்கும் போது அவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பயலுடைய ஸ்கேன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. வெளியே உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க எல்லா உறுப்புமே டேமேஜ் ஆயிருக்கு. எலும்பு எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கு. நரம்பு இஷ்டத்துக்கு மாறி மாறி இருக்கு. ஏன் அந்த பயலுடைய இதயம் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. ஏதாவது பொம்மையை கீழே போட்டு உடைச்சிட்டு அதே பொம்மையை திரும்ப ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த பயலுடைய உடம்பு. இவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. பாக்கெட்ல ஐடியும் இல்ல, பர்ஸும் இல்ல. கழுத்துல ஒரே ஒரு டாலர் மட்டும் இருக்குது. அதுவும் என்னன்றது தெரியல. சோ டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துக்கு பிராங்க்னு ஒருத்தவர் வராரு. ஐடிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு புள்ள. அவரு தன்னோட ஐடியை காமிச்சு, இறந்து போனவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரோட பேரு வின்சி, அவரோட பாடியை கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க போலீஸ்காரங்க சரி ஓகே நான் போய் பேப்பர் ஒர்க்கை பண்ணிட்டு வரேன்னு போறாங்க. அந்த சமயம் இந்த பிராங்குக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. யாருன்னு பார்த்தா ஐடிசி கம்பெனியோட ஓனர், அவரோட பேரு ராபர்ட். என்ன அந்த வின்சி மட்டும் தனியா வந்திருக்கானா இல்ல கூட அந்த டெக்கரும் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வின்சி மட்டும் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ ஓகே, அவன் பாடி எடுத்துட்டு வரும்போது அவனுடைய எக்ஸ்ரே டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு. இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஐடிசி கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ராபர்ட் கூட இன்னொருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ஸ்டீவன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த வின்சி பையன் எப்படி திடீர்னு நடு ரோட்டுக்கு போனா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்தோடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு கிறிஸ். நம்ம ஹீரோட அப்பா ஒரு ப்ரொஃபசர், தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எதை பத்தினா 1357வது வருஷத்துல பிரெஞ்சு நாட்டுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ் நாட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்துச்சு. அதுல இங்கிலீஷ் நாட்டுடைய அரசர், அவரோட பேரு ஆலிவர். அந்த ஆலிவர் பிரெஞ்சு கமாண்டருடைய தங்கச்சிய தூக்குல ஏத்தி கொலை பண்ணிட்டாரு. இந்த காட்சியை பார்த்த பிரெஞ்சு படை எல்லாருமே வெறி கொண்டு சண்டை போட்டு அவங்க அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. இந்த சண்டை எல்லாமே ஒரு கோட்டையில இருந்து தான் நடந்துச்சு. அந்த கோட்டை ஒரே நாள் நைட்ல நாசமாயிடுச்சு இந்த சண்டையில அப்படின்ற மாதிரி இவங்க அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு. எங்கன்னா இவங்க இப்ப ஒரு இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஐடிசி கம்பெனி தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஐடிசி கம்பெனி இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோட அப்பா போக போறாராம். சோ நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி கொடுத்து வழி அனுப்பி வச்சுட்டு வராரு. அடுத்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு கேட். கிட்டத்தட்ட இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோ கேட்ட லவ் பண்றாரு. கேட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இவங்க ஹீரோட அப்பா கீழே வேலை பாக்குறவங்க. என் பாஸோடைய பையனை போய் எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லி எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ பேசும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா அவருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாம் பிடிக்காது. ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட்னா என்னது, பாஸ்ட்ல புதைஞ்சு போன விஷயத்த தேடி எடுக்கிறது. ஆனா நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல வாழ்றதே பிடிக்காது. அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம வாழ்க்கைய வாழாம எவனோ ஒருத்தவன் வாழ்ந்ததை நம்ம ஏன் போய் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மார்க்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த மார்க்ன்றவரும் ஹீரோ அப்பா கீழே வேலை பாக்குறவரு தான். என்ன நீ இப்படி சொல்லிட்ட, இங்க வா நான் உன்கிட்ட உன்னை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கு. ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கையை புடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை. அந்த பையனுடைய ஒரு காதை காணோம். இங்க பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தெய்வீக காதலர்களா இருந்தா இவங்களோட சிலையை உருவாக்கி இருப்பாங்க. அதுலயும் பாரு இந்த பையனுடைய ஒரு காதை காணோம், என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மார்க் சொல்ல நம்ம ஹீரோக்கும் லைட்டா இன்ட்ரெஸ்ட் வருது. யாரா இருக்கும் இவங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. உனக்கு எதுக்கு இந்த விஷயம், உனக்கு தான் பாஸ்ட் பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு இதை கேக்குற, ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப அதை பார்த்ததுமே உனக்கு தோணுதுல இவங்க எங்க இருந்து வந்தாங்க, யார் இவங்க, இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு செலவு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆர்வம் வருதுல, அதுதான் எங்களுக்குள்ளயும் இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மார்க் சொல்றாரு. சரி சரி அப்பா விட்டா பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ திடீர்னு ஹாரன் அடிச்சு அங்க இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா ஆர்கியாலஜிஸ்டும் ஓடுறாங்க. அந்த இடமே ஒரே பரபரப்பா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த
மாதிரி பல 100 வருஷங்களா மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்கிறத திடீர்னு ஓபன் பண்ணாங்கன்னா வெளியே இருக்க ஆக்சிஜன் பட்டு அது அழிஞ்சு போயிடும். சோ 5 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரமா நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு கயிறை கட்டி உள்ள இறங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க் போறாரு. இவங்க 2 பேரும் இப்ப அதுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி என்னதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு டனல் 600 வருஷமா யாருமே கண்டுபிடிக்காத ஒரு டனலை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டனலை தான் இவங்க பல வருஷமா தேடிட்டு இருந்திருப்பாங்க. அது இப்ப கிடைச்சிருக்கேன்ட்டு ஆச்சரியமா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப அங்க ஒரு பழைய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள ஒரு டாக்குமெண்ட். அதை அப்படியே பொறுமையா எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை வருஷ பழமையான டாக்குமெண்ட் தெரியுமா? இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் அந்த டாக்குமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்க கேட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்த ஆச்சரியமா பாக்குறாங்க. இன்னத்தர இவ இப்படி பாக்குறா அப்படின்ட்டு பார்த்தா அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு தான் அவ்வளவு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல்வெட்டு பாதியா உடைஞ்சிருக்கு. எந்த முட்டா பையன் அந்த கல்வெட்டை இப்படி உடைச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க அதை பாத்துட்டு இருக்காங்களா. அப்படி அவங்க பாத்துட்டு இருக்கும் போது இவங்க வந்த வழி இடிய ஆரம்பிக்குது. சீக்கிரமா மேல போலான்ட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த சமயம் நம்ம மார்க் அங்க எதையோ ஒண்ணு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா கண்ணாடியோட லென்ஸ். டக்குன்னு அதை எடுத்துட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த லென்ஸை பார்த்ததுல இருந்து எல்லாருக்கும் பயங்கரமான குழப்பம். ஏன்னா 14ஆம் நூற்றாண்டுல கண்டிப்பா இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது இவங்களோட காலகட்டத்தை சேர்ந்ததுதான். அது எப்படி அங்க இருக்க டனலுக்கு போயிருக்கும்? ஒருவேளை இவங்களுக்கு முன்னாடியே யாராச்சும் அங்க உள்ள போயிருப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 600 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அங்க இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நிறைய பொருட்களுடைய லிஸ்ட் எழுதியிருக்கு. ஆனா அது கூடவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜான்ஸ்டன் அப்படின்னு பேர் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜான்ஸ்டன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ அப்பாவோட பேரு. இந்த டாக்குமெண்ட் 1357வது வருஷத்துல எழுதப்பட்டது. அதுல எப்படி நம்ம ஹீரோட அப்பா பேர் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோ அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். உடனே அதுல எழுதப்பட்டிருக்க இங்க கார்பன் டேட் பண்ணி பாக்குறாங்க. அது மூலியமா 100% உறுதியாயிடுது இது நம்ம ஹீரோவோட அப்பாவால எழுதப்பட்டதுதான். ஆனா அவர் போய் 2 நாள் தான் ஆச்சு. எப்படி அவரோட பேரு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும்? ஒருவேளை என்னோட அப்பா பிராங்க் பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 3-4 வாட்டி கார்பன் டேட் பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒரே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. இது 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட டாக்குமெண்ட் தான். அது மட்டும் கிடையாது, மார்க் கீழ இருந்து ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அந்த லென்ஸ் ஹீரோவோட அப்பா கண்ணாடியில இருக்கிறது தான். அவ்வளவுதான். அங்க இருக்க யாருக்குமே எதுவும் புரியல. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஐடிசி கம்பெனிக்கு கால் பண்ணி கேக்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேர்ல வாங்க, எதா இருந்தாலும் இங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் நியூ மெக்சிகோக்கு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட டீமை கூப்பிட்டு அங்க போறாரு. அங்க போனக்கு அப்புறமேட்டு தான் ஒரு உண்மையா புட்டு வைக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய மிஷினை கண்டுபிடிச்சாங்க. ஒரு பட்டன் அழுத்தினா போதும், எங்க வேணா டாக்குமெண்ட் அனுப்பலாம். அதுதான் ஃபேக்ஸ் மிஷின். அந்த ஃபேக்ஸ் மிஷின் எப்படி செயல்படுதுன்னு பார்த்த ராபர்ட்டுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்மளால ஒரு டாக்குமெண்ட்டை இங்க இருந்து எங்க வேணா அனுப்ப முடிஞ்சுன்னா அதே மாதிரி நம்மளால எந்த பொருளை வேணா அனுப்ப முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. இதை சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அனுப்பணும்னா அதுக்கு மிகப்பெரிய அளவிலான குவாண்டம் கம்ப்யூட்டர் வேணும், மில்லியன் கணக்கான ப்ராசஸர் வேணும், இதுக்கெல்லாம் எங்க போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மிஷின் இருக்கு. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா டைம் மிஷின். அதை ஆல்ரெடி இவங்க உருவாக்கிட்டாங்க புள்ள இருக்கு. அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. இங்க இருந்து பக்கத்து ரூமுக்கு மட்டும்தான் அந்த பொருளை அனுப்ப முடிஞ்சிருக்கும். இவங்களுக்கு பக்கத்து ரூம்ல எல்லாம் அந்த பொருளை அனுப்ப வேணாம், வேற கண்ட்ரிக்கே அனுப்பணும். அதனால சின்ன புரோட்டோடைப்பை வச்சு இவ்வளவு பெரிய மிஷினை உருவாக்கி இருக்காங்க. இங்க இருக்க மாதிரியே நியூயார்க்லயும் ஒரு மிஷின் இருக்கு. ஒரு பொருளை இங்க இருந்து அங்க அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொருள் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா நியூயார்க்குக்கு போகவே இல்லை. அப்படி இது எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப இந்த இடத்துக்கே வந்துருச்சு. இவங்க நினைச்ச மாதிரி நியூயார்க்குக்கு போகல. அப்ப அந்த இடைப்பட்ட கேப்ல அந்த பொருள் எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பி போறாங்க. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்து ஒரு கேமராவை வச்சு அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த கேமராவும் இங்க இருந்து மறையுது. பட் நியூயார்க்குக்கு போகல. திரும்பி வந்த கேமராவுடைய போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஏதோ காடு மாதிரி இருக்கு, வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு அது என்ன இடம்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சோ அதனால கொஞ்சம் அறிவாளித்தனமா யோசிச்சு அந்த கேமராவை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பி வச்சு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தா வானத்துல நிறைய ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் இவங்க அலைன் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பொருள் எல்லாமே தப்பான இடத்துக்கு மட்டும் போல, தப்பான காலகட்டத்துக்கே போயிட்டு வருது. அதாவது 1357வது வருஷத்துல இருக்க பிரான்ஸுக்கு தான் இவங்க அனுப்புற எல்லா பொருளுமே போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இவங்க ஆக்சிடென்ட்டா ஒரு வார்ம் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரே டைம்ல ஒரே இடத்துல லாக் ஆயிருக்கு. அப்போ என்னோட அப்பாவோட கண்ணாடியும் அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்க தான் அனுப்புனீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. டாக்குமெண்ட்டை மட்டும் அனுப்பலப்பா, உங்க அப்பாவே நாங்க அனுப்பிட்டோம், நீங்க தான் அவரை காப்பாத்தணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தவன், அவனோட பேர் ஸ்டர்ன், அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, யூனிவர்ஸ்லயே ஆபத்தான ஒரு ஃபோர்ஸ்னா அது அந்த வார்ம் ஹோல் தான், அதுக்குள்ள எப்படி நீங்க ஒரு மனுஷனை அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். அதுக்கு ராபர்ட் என்ன சொல்றாரு, கரெக்ட் தான்ப்பா, இப்போ இங்க இருந்து ஒரு இடத்துக்கு
எதுக்கு டாக்குமெண்ட் அனுப்புறோம், அதுக்கு அந்த டாக்குமெண்ட் பேப்பரை அப்படியே வயர் மூலியமாவா அனுப்புறோம். நம்ம அனுப்புற மெசேஜஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னலா இங்க இருந்து கிளம்பி அதோட டெஸ்டினேஷனுக்கு போய் சேருது. அதே மாதிரிதான் எதுவும் அப்படின்றாரு. அதாவது இப்ப இங்க இருந்து ஒரு மனுஷன் போனானா அவனோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே சின்ன சின்னதா உடையும். அதுக்கப்புறம் அவங்க எங்க போய் சேர்றாங்களோ அந்த இடத்துல அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துரும். அந்த மாதிரிதான் இவங்க டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க பாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோக்கு கோவம் வருது. என் அப்பாவை எப்படி நீ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க அப்பாவுக்கு பழங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அந்த வார்ம் ஹோல் ஏன் அந்த லொகேஷன்ல லாக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம். அதனாலதான் அனுப்புனேன். அண்ட் இதுக்காக தான் நீங்க பண்ற வேலைக்கு நான் ஃபண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமான விஷயம், உங்க அப்பாவை நான் ஃபோர்ஸ் பண்ணல, அவரே தான் வாலண்டரியா போனாரு. அதனாலதான் அவரை காப்பாத்துறதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ராபர்ட் சொல்றான். உடனே இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவங்க அப்பா போனது ஒரு ஆபத்தான காலகட்டம். ஏன்னா அவங்க அப்பா இருக்கிறது 1357வது வருஷம். அந்த டைம்ல தான் இங்கிலீஷ் நாட்டுக்கும் பிரெஞ்சு நாட்டுக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு. சோ இப்ப அவங்க அப்பா எங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க போய் 72 மணி நேரம் வர ஆச்சு. ஏற்கனவே லேட்டு. சோ இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க போறதுக்காக கிளம்புறாங்க. உடனே இந்த பிராங்க் வாங்க உங்களை தயார்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போயிடுறான். அப்படி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போனக்கு அப்புறமேட்டு இந்த சைடு ராபர்ட்டும் ஸ்டீவும் பேசிக்கிறாங்க. ஸ்டீவ் ராபர்ட் கிட்ட கேக்குறாரு, ஸ்டார்டிங்ல வின்சின்னு ஒரு பயலை காமிச்சிருப்பாங்களே, அவன் கூட இறந்து போயிருப்பான்ல, அவனை பத்தி தான் பேசுறாங்க. அவனோட எக்ஸ்ரேல உடம்புல இருக்க எல்லாமே தூள் தூளா உடஞ்சு போயிருக்கும். அதுக்கு காரணம் அவன் டைம் டிராவல் பண்ணதுனாலதான். பின்ன இங்க இருந்து எத்தனை வாட்டி அவன் உடஞ்சு பாஸ்டுக்கு போய் சேர்ந்திருப்பான். இப்போ ஒரு பொம்மையை நம்ம உடைக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஓட்டுறோம், ஓரளவுக்கு இருக்கும். திரும்பி அந்த பொம்மையை உடைச்சிட்டு திரும்ப ஒட்ட வச்சா எப்படி இருக்கும்? இதே மாதிரியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த பொம்மையை ஒட்ட வைக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் வின்சிக்கும் ஆயிருக்கு. அதையே நீ இவங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கேக்குறாரு. உடனே ராபர்ட் சொல்றாரு, வின்சி கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேல போயிருந்திருக்கான், அதனாலதான் அவனுக்கு அப்படி ஆச்சு. ஆனா இவங்க இந்த ஒரு வாட்டி தான் போக போறாங்க, இதுக்கப்புறம் போக போறது இல்ல. ப்ரொஃபஸரை காப்பாத்திட்டு வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அதனால உன் வாயை மூடிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ராபர்ட் சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் பிராங்குக்கும் நடுவுல லைட்டா வாக்குவாதம். ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா இந்த பிராங்க் கூட தான் பாஸ்டுக்கு போயிருப்பாரு. இவன் மட்டும் வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்பாவை கூப்பிட்டு வராம இவன் மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அதனாலதான் நம்ம ஹீரோ கோவப்பட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, அவரை 1 மணி நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொன்னோம், அவரு வரல, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும்? இப்பதான் நம்ம அப்பாவை காப்பாத்த போறோம்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த காலத்துல எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டர்னு ஒருத்தவன் இருந்தால அவன் பயந்துகிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்றான். இவன் ஒரு பிசிசிஸ்ட். சோ இவன் அங்க வந்தும் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த கூட்டத்துல பிரான்கோயிஸ் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் கண்டிப்பா வந்தாகணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. ஏன்னா அவன் பிரான்ஸ் நாட்டுக்காரன், அவனுக்கு பிரெஞ்சு ரொம்ப ஃப்ளூயண்டா வரும். இவங்க போற இடத்துல பிரெஞ்சு நாட்டுக்காரங்களும் இருக்காங்கல்ல. சோ இவன் வந்தானா கொஞ்சம் ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. உடனே இந்த ஸ்டர்ன் சொல்றான், நீ எதுக்கு அவனை கம்பல் பண்ற? அவனா வந்தா கூப்பிட்டு போ, நீயே இந்த மாதிரி அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிடாத அப்படின்ற மாதிரி ஸ்டர்ன் சொல்றான். உடனே இந்த பிரான்கோ சொல்றான், ஒருவேளை நான் பாஸ்ட்ல மாட்டி இருந்தேன்னா கண்டிப்பா ப்ரொஃபசர் என்னை காப்பாத்த வந்திருப்பாரு, அதனால நானும் ப்ரொஃபசரை காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாலண்டரியா உதவி செய்ய ஒத்துக்கிறான். அடுத்து 14ஆம் நூற்றாண்டுல எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சின்னதா ஒரு டாலர் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒரு பட்டன் மாதிரி. இதை வச்சுதான் திரும்ப இவங்களால இந்த இடத்துக்கு வர முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பிராங்க் சொல்லுவான். பாஸ்டுக்கு போனதான் அந்த பையலே சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பட்டனை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பட்டனுடைய லிமிட் 6 மணி நேரம் தான். அதுக்குள்ள இவங்க திரும்பி வந்தாகணும். சப்போஸ் 6 மணி நேரம் கடந்து போயிடுச்சுன்னா அவங்க பாஸ்ட்லயே மாட்டிப்பாங்க. இதை கேட்டுதாங்கிறக்க எல்லாருக்கும் லைட்டா பீதி ஆகுது. கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சேஃபா உங்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் பையன் எல்லாருமே கூட்டு போறான். இப்ப எல்லாரும் அந்த மிஷின்ல ஏறுறாங்க. சுத்தி ஒரே கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடி அப்படியே க்ளோஸ் ஆகுது. வெளியே ராபர்ட் அந்த மிஷின் ஆன் பண்றான். அவ்வளவுதான், உள்ள இருக்க எல்லாருக்குமே பதட்டமா இருக்கு. அதுலயும் இந்த பிராங்கோக்கு தான் ரொம்ப பயம். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு நம்மளோட மாடர்ன் பொருள் எதையுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பிராங்கோட கண்ணாடியை கழட்டி வச்சிட்டாங்க. அது இருந்தாதான் அவனுக்கு கண்ணு தெரியும். கண்ணாடி வேற இல்லையா, சோ ரொம்ப பயப்படுறான். கொஞ்ச நேரத்துல அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுது. இவங்க எல்லாருமே கத்துறாங்க. ஏன், இவங்களோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே சின்ன சின்னதா உடஞ்சு அந்த பக்கம் போய் சேரும். அப்பனா கண்டிப்பா வலிக்கும்ல, அதனாலதான் எல்லாரும் வலியில கத்துறாங்க. கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பிராங்க் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் பாஸ்டுக்கு போயிட்டாங்க. ஆனா தண்ணியில லேண்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே அந்த தண்ணியோட அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ எல்லாரும் சேஃபா மேல ஏறிட்டாங்க. பட் இந்த பிராங்கோ மட்டும் இன்னும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். மத்த எல்லாருமே சேர்ந்து அந்த பையில தண்ணியில இருந்து வெளியே தூக்கிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அதுக்குள்ள நம்ம பாஸ்டுக்கு வந்துட்டோமா, நிஜமாலே இது 14ஆம் நூற்றாண்டு தானா அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இதுல இந்த பிராங்கோ வேற, இந்த பிரான்ஸ் அவங்க ஊரு தானே, அந்த இடத்த பார்த்துட்டு இதோ இந்த இடத்துலதான் எங்க ஆயாவோட வீடு இருந்துச்சு தெரியுமா, இப்ப என்னடானா இப்படி காடு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அடுத்து இந்த பிராங்க் அந்த பட்டனை எப்படி யூஸ் பண்ணணும்னு
பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். ஒரு வாட்டி அந்த பட்டனை லைட்டா அழுத்துனீங்கன்னா மீதி எவ்வளவு டைம் இருக்குன்னு காமிக்கும். அதுவே நீங்க இங்க இருந்து திரும்ப ஃபியூச்சருக்கு போகணும்னா அந்த பட்டனை கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க இருந்து அங்க போயிடுவீங்க. ஒரு பட்டனை ஒருத்தவங்க அழுத்தினா போதும், அவங்கள சுத்தி இருக்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிராங்க் அந்த பட்டனை பத்தி சொல்லிட்டு இருக்கானா. அப்ப பிரெஞ்சு நாட்டு மக்கள் எல்லாம் கத்திட்டே ஓடி வராங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல. உடனே இந்த பிராங்கோ தான் சொல்றான், அவங்க ஒளிஞ்சிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் திரும்பி பார்த்தா இங்கிலீஷ் நாட்டு வீரர்கள் இவங்களை துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஆட்களும் எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா நம்ம பிராங்க் அவரு கூட 2 பேரை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுல ஒருத்தவன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடி ஒரு சோல்ஜர் குதிரையில துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அம்பை எய்ம் பண்ணி அடிச்சிடறான். அவ்வளவுதான், இது பிராங்கோட ஆள் மேல போய் குத்திடுது. உடனே அவன் என்ன பண்றான், பாக்கெட்ல இருந்து எதையோ ஒன்னு எடுக்கிறான். என்னன்ட்டு பார்த்தா கிரனேடு. எந்த ஒரு மாடர்ன் பொருளும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. பட் இந்த பையன் யாருக்குமே தெரியாம கிரனேட் எடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அந்த கிரனேடை போடுறதுக்காக லாக்க ஓபன் பண்ணிடுறான். பட் அதை போடுறதுக்கு முன்னாடியே இவன் கழுத்துல இருக்க அந்த பட்டன் அழுத்தி விட்டுறான். அவ்வளவுதான், இப்ப இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி இவங்களோட காலகட்டத்துக்கே போயிட்டான். ஆனா கையில இன்னுமே அந்த கிரனேட் இருக்கு. அதுல வேற அந்த லாக்க எடுத்து விட்டுருப்பான்ல, அதே மாதிரிதான் இப்ப இங்க வந்திருக்கான். அவ்வளவுதான், இப்ப அந்த கிரனேட் கீழே விழுந்து வெடிக்குது. கண்ணாடி எல்லாம் செதறி மொத்த மிஷினும் காலி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ சைடு காமிக்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் யாருமே போகல, அங்கேயேதான் தேடிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப மார்க் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக கத்திக்கிட்டே ஓடுறான். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவனை துரத்திட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிராங்க் கூட வந்த 2 பேருமே காலி. இந்த படத்துல சாவறதுக்காகனே 4 பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த 2 கேரக்டர் தான் அந்த பிராங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ். கூட வந்த 2 பேரும் இறந்துட்டாங்களா. இதை பார்த்தது அந்த பிராங்கோ பயந்து போயிட்டு நம்ம திரும்ப போயிடலாம், அந்த பட்டன் அழுத்துங்கன்னு கத்துறான். ஆனா பிராங்க் வந்து தடுக்கிறாரு. ஏன்னா இவங்க அந்த பட்டனை அழுத்தும் போது 40 அடிக்கு யாருமே இருக்கக்கூடாது. சப்போஸ் 40 அடிக்குள்ள யாராச்சும் இருக்கும் போது அந்த பட்டன் அழுத்திட்டாங்கன்னா இவங்க கூடவே அவங்களும் டைம் டிராவல் பண்ணி வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்தது எதுக்கு, ப்ரொஃபஸரை காப்பாத்துறதுக்கு. அவர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராங்கோவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப இந்த பக்கம் மார்க் ஓடினான்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியல. ஏன்னா நடுவுல தண்ணி போயிட்டு இருக்கு. பக்கத்துல சின்னதா புதர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. பிரான்ஸ் நாட்டு பொண்ணு போல இருக்கு. இந்த மார்க்க பார்த்ததும் பயத்துல கத்துறா. அப்புறம் இவன் வாயில கைய வச்சு அமைதியா இரு, நானும் ஒன்ன மாதிரி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு இங்கிலீஷ்ல பேசுறான். அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, பட் இருந்தாலும் அமைதியாயிடுறா. கரெக்டா அந்த சமயம் பிரெஞ்சு நாட்டு வீரர்களும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே அமைதியாயிடுது. ஒருவேளை எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வராளா. அப்ப கரெக்டா ஒரு சோல்ஜர் நிக்கிறான். அவன் இந்த பொண்ணை புடிச்சிடறான். மார்க்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடி ஒரு வாள் இருக்கு, அந்த வாளை எடுத்து இந்த சோல்ஜரை குத்தி கொன்னுறான். இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா ஒரு கொலை பண்ணிருக்காருல, அதனாலதான் பயங்கரமா பயப்படுறாரு. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஃபியூச்சர்ல எந்த மாடர்ன் வெப்பனும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியும் நீ ஏன்டா அந்த கிரனேட் எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க. ஆனா அம்பு குத்துனதுனால அந்த பையன் அநியாயமா செத்து போயிடுறான். அவ்வளவுதான், இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் கழுத்துல இருக்க பட்டனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டர்ன் கேக்குறான், வேற ஏதாச்சும் பேக்கப் பிளான் வச்சிருக்கீங்களா, இப்ப என்ன பண்ண போறீங்க, என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கினே இருக்க ராபர்ட் கத்துறான், அட பேக்கப் பிளான் இருக்குடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ எல்லாரும் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. மார்க் அந்த பொண்ணை கூட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப மார்க் சொல்றான், இந்த பொண்ணு நம்மள பத்திரமா கேஸ்டல் கார்டுக்கு கூட்டு போகும் அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா கேஸ்டல் கார்டோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லா வீரர்களும் தயாராகி படையா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு யோசனை, இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேக்குறாங்க. அந்த டேட் தெரிய வந்தவொடனே தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏப்ரல் 4. சோ இந்த நாள் அப்பதான் பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் நடுவுல போர் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒரே நாள்ல இந்த ஊரே நாசமாயிடுச்சு. அந்த டைமுக்கு போய் இவங்க கரெக்டா இங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபியூச்சர்ல அந்த மிஷினை சரி பண்றதுக்கான எல்லா வேலையும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பட்டன் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் சீக்கிரமா சரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டர்ன் கேக்குறான், ஒருவேளை அப்படி அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற டீம் அனுப்பி அவங்கள கூப்பிட்டு வரலாம்ல, ஏன்னா எல்லாருமே கூப்பிட்டு வரதுக்கு ஒரே ஒரு பட்டன் போதும், நீங்க தான் இவ்வளவு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு ஸ்டீவ் என்ன சொல்றாரு, அந்த வார்ம் ஹோல் எதனால அந்த காலகட்டத்துல லாக் ஆயிருக்குன்னு தெரியல, இப்போ இந்த கிரெனேட் வெடிச்சிருக்கு. சோ மேபி அந்த வார்ம் ஹோல் லாக் ஆயிருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குமோ அது அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு வர்றது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. மறுபடியும் இங்கிலீஷ் படை இவங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா மார்க் ஒரு பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தார்ல, அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு போயிட்டா. இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையுமே இங்கிலீஷ் நாட்டு ராஜா முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அவரோட பேரு தான் லார்ட் ஆலிவர். இது எல்லாத்தையுமே இவங்க கதைகள்ல படிச்சிருப்பாங்க, அப்புறம் கிளாஸ்ல பாடமா எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப நேர்லயே இவரை பாக்குறாங்க. இவங்க பேசுற இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அதனால யார் நீங்க அப்படின்ற மாதிரி ஆலிவர் கேக்குறாரு. உடனே இவங்க சமாளிச்சிடுறாங்க, நாங்களாம் ஸ்காட்டிஷ், அதனாலதான் எங்க இங்கிலீஷ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓஹோ, நீங்களாம் ஸ்காட்டிஷா, உங்கள மாதிரியே ஜான்னு
ஜான் ஒருத்தவன் வந்தான். ஆனா அவன் தனியா தானே வந்ததா சொன்னான், நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு ஆலிவர் கேக்குறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஜான்ன்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். அது ஒண்ணும் இல்ல லார்ட், அவர் தான் எங்களோட மாஸ்டர். ஒரு வேலையா வந்தாரு, அவருக்கு பாதுகாப்பா நாங்களும் பின்னாடி வந்தோம். பட் அது அவருக்கு தெரியாது. ஒரு 2-3 நாள் தள்ளி வந்ததுனால எங்களுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம பிராங்கோவை பார்த்து யாருன்னு கேக்குறாரு. அவன் தான் ஒரு பிரெஞ்சு நாட்டுக்காரனாச்சே. இவனுக்கு பிரெஞ்சு தெரியும்னு சொன்னதும் அங்க இருக்க எல்லாரும் வாழை தூக்கிட்டு வந்துடுறாங்க அவனை கொல்றதுக்கு. மார்க் சொல்றாரு, இந்த பிராங்கோ எங்களோட ஃப்ரெண்டு தான், பிரெஞ்சை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இவனை நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் இந்த ராஜா சிரிக்கிறான். சரி விட்டுருவான் போல இருக்குன்ட்டு பார்த்தா பிரெஞ்சுல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றான். உடனே பிராங்கோவும் அதை டிரான்ஸ்லேட் பண்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா ஐ எம் ஸ்பை, நான் ஒரு உளவாளி, இதுதான் அதுக்கான அர்த்தம். நண்பனா இருந்தாலும் அவன் பிரான்ஸ் நாட்டுக்காரனா இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா நம்ம பிராங்கோவை குத்தி சாவடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். மீதி பேர் எல்லாரையுமே மேல பரன்ல அடைக்க சொல்லிட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்னும் வெறும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு அந்த பட்டன் அழுத்தி இவங்களோட காலகட்டத்துக்கு போகணும். என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்களா? அப்ப கேட்டு அங்க யாரையோ ஒருத்தங்களை பாக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா தான். அவரையும் இங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. இவர் ஒரு ஸ்பைன்னு நினைச்சு இங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இவரை மட்டும் எப்படி இன்னும் சாவடிக்காம உயிரோட வச்சிருக்காங்கன்னா இவரு ஒரு புது வெப்பனை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதனாலதான் இவரை மட்டும் உயிரோட விட்டுருப்பாங்க. அப்படி என்ன வெப்பன் பா கொடுக்குறேன்னு சொன்னீங்க? மாடர்ன் வெப்பன் தான், நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது கிரீக் ஃபயர். அதாவது இப்ப சாதாரண நெருப்புல தண்ணி ஊத்தணும்னா அது அணைஞ்சு போயிடும். ஆனா இந்த கிரீக் ஃபயர்ல தண்ணி ஊத்தணும்னா அது அணையவே அணையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னு இவர் ப்ராமிஸ் பண்ணி இருந்திருக்காரு. இதை கேட்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா வரலாறு படி இந்த போர்ல இங்கிலீஷ் நாடு தோக்கணும். ஆனா இவங்க மட்டும் கிரீக் ஃபயரை கொடுத்துட்டாங்கன்னா இங்கிலீஷ் நாட்டுக்காரங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். கண்டிப்பா அதை வச்சு அவங்க போர்ல ஜெயிச்சிருவாங்க. அதனால ஏன் இப்படி பண்ணீங்கன்னு மாத்தி மாத்தி நம்ம ஹீரோட அப்பாவை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி கேட்கறதுக்குலாம் நேரம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம். தப்பிச்சு போயிட்டோம்னா நம்ம கிரீக் ஃபயரே கொடுக்க வேணாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொன்னதோ இப்ப எல்லாரும் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேட் மேல பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா மேல கூரைக்கு போகலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஓட்டை வழியா மேல கூரைக்கு போறேன், அங்க இருந்து கீழே வந்துட்டு யாருமே இல்லாத போது இந்த கதவை திறந்து விட்டுறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிறிஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. கிறிஸ் இல்ல, மத்த யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் இவங்க ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாதுல. அதனால நம்ம ஹீரோ நான் போறேன்றாரு, பிராங்க் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒருத்தங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கேட்டுக்கு நல்லா மரம் ஏறி பழக்கம் இருக்கு போல இருக்கு. சோ அவங்க எல்லாரையும் விட நான் தான் ஈஸியா ஏறுவேன், அதனால நானே பாத்துக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஓட்ட வழியா வெளியே போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு உமாவை கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கு போல இருக்கு, உயிரோட இருந்தா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உமாவை கொடுத்துட்டு போறாங்க. அப்படியே அந்த ஓட்ட வழியா பொறுமையா வெளியே வராங்க. கூரை மேல வேகமா ஏறிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஏகப்பட்ட வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க. எவனா ஒருத்தனாச்சும் மேல நிமிந்து பார்த்தா அவ்வளவுதான், இவங்க காலி. சோ யார் கண்ணிலையும் படாம அப்படியே பொறுமையா மேல ஏறி இந்த பக்கம் கூரைக்கு வராங்க. ஆனா அந்த சைடு வந்தது சறுக்கி விட்டுருச்சு போல இருக்கு, விழுந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ அவங்க எங்க விழ போறாங்கன்னு கெஸ் பண்ணி டக்குன்னு கையை வெளியே விட்டு பிடிச்சிடுறாரு. அப்பயும் சொல்றாங்க, நீ உள்ள வந்துரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கேட்கல, நானே பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி தவிக்கிட்டே கீழே வராங்க. அங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஒருத்தவன் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாம அங்க இருக்க ஒரு அம்பை எடுத்துக்கிறாங்க. பட் லைட்டா சவுண்ட் போட்டுறாங்க போல இருக்கு. என்னடா அது சவுண்டுன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஜன்னல் கிட்ட வரானா, அப்ப கரெக்டா இவங்க அந்த அம்பை குத்தி அந்த பையல சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் வரான். அவன் கூட எப்படி நம்ம கேட்டாலும் சண்டை போட முடியும். டக்குன்னு பரனை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஆட்கள் எல்லாரும் வந்து அந்த பையலையும் அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. ஆளாளுக்கு எல்லாரும் கையில ஒரு வெப்பன் எடுத்துட்டு பாதுகாப்பா வெளியே போலான்ட்டு போறாங்க. அப்போ மார்க் ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்ட்டு பார்த்தா ஒரு பிரெஞ்சுக்கார பொண்ணை காப்பாத்திருப்பாருல, அந்த பொண்ணு திரும்பியும் மாட்டிக்கிட்டா. அவளை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஆட்கள் கிட்ட, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க காய்ஸ், நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவர் இந்த பக்கம் வராரு. வேற எதுக்கு, அந்த பொண்ணை காப்பாத்த தான் போறாரு. ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியே ஒரு காவலாளி உட்கார்ந்து இருக்கான். மார்க் அசால்ட்டா அந்த பையலை அடிச்சு போட்டுட்டு கதவை திறக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி மலை மாடு மாதிரி ஒருத்தவன் யாரா நீன்னு வாழை எடுத்துட்டு ஓடி வரான். மார்க் டக்குன்னு உள்ள போய் பூட்டிக்கிறாரு. ஆனா அது வெறும் மர கதவு தானே, ஈஸியா உடைச்சிக்கிட்டு வந்துடலாம். அந்த மலை மாடு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவரு கம்பியை வச்சு அந்த கதவு திறக்காத மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணும் இவரும் சேர்ந்து செவரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல வீடு கட்டியிருந்தா நம்ம கம்பி, செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு கட்டியிருப்போம். ஆனா அந்த காலத்துல வெறும் மண்ணும் கட்டையும் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. அதனால ஈஸியா அவங்களால உடைக்க முடியுது. உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரும் வெளியே வந்தாங்கல்ல, அந்த பிராங்க் பையன் வாங்க நம்ம எல்லாருமே சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அழுத்த பாக்குறான். ஆனா ஹீரோ மார்க் இல்லாம வரமாட்டேன்னு சொல்றாரு. அட போங்கடா, என்னோட வேலை ப்ரொஃபஸரை காப்பாத்துறது, அவரை காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் நீங்க வந்தா வாங்க, வராட்டினா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு அங்க இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போயிட்டு இவங்களை விட்டு போலான்னு பாக்குறான். ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து மூக்கிலே ஒண்ணு வைக்கிறாரு. இதே மாதிரி
மாதிரி தானே எங்க அப்பாவையும் விட்டு போனேன், அதே மாதிரி இப்ப எங்களையும் விட்டு போக பாக்குறியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா டைம் கம்மியாயிட்டு இருக்கு. சுத்தி இருக்க எல்லாரும் வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, அதனால நம்ம சண்டையை அப்புறம் போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அழுத்தி பாக்குறாங்க. வேலை செய்யல. கேட்டு கழுத்துல இருக்க பட்டன் அழுத்துறாங்க, அதுவும் வேலை செய்யல. அது எப்படி வேலை செய்யும்? அந்த பக்கம் ஃபியூச்சர்ல தான் டைம் மிஷினே வீணா போச்சு. அது தெரியாம இவங்க வாட்டுக்கு போட்டு அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்காங்க. பட் அது வேலையே செய்யல. அந்த சமயம் இவங்களை தேடி நிறைய வீரர்கள் வெளியே வராங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மார்க் அந்த பிரெஞ்சு பொண்ணை காப்பாத்தி தண்ணியில ஒரு குட்டி படகுல உட்கார வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. சோ கரெக்ட் பண்ணலாமேன்னு பேசுறாரு. ஆனா அவர் இப்ப நம்ம மாடர்ன் ஏஜ்ல எல்லாம் எப்படி பேசுவோம், நீங்க யாராச்சும் பாக்குறீங்களா இல்ல உங்களை யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறாரு. அந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டு இல்லையே என்னை யாரும் பார்க்கல, நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நாசமா போச்சுடா, பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி மொக்க பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது சுத்தி வீரர்கள் சவுண்டு கேக்குது. இங்கிலீஷ் படம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா கரைக்கு வராங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் தான் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. அவங்க எல்லாருமே பிரெஞ்சுல ஏதோ பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே கிளார்ன்ற மாதிரி ஒரு பேரை யூஸ் பண்றாங்களா. அந்த பேரை கேட்டதும் நம்ம மார்க்கோட மூஞ்சில ஒரு ஷாக்கு பாருங்க. ஏன்னா இந்த கிளார்ன்றது யாருன்னா பிரெஞ்சு நாட்டு கமாண்டருடைய தங்கச்சி. இவங்களே இங்கிலீஷ் நாட்டு பட தூக்குல மாட்டி கொலை பண்ணதுனாலதான் பிரெஞ்சு பட பயங்கரமா சண்டை போட்டு இந்த போர்ல ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களையா நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிதான் மார்க் ஷாக் ஆகுறாரு. அந்த சமயம் இன்னொரு கரையில இருந்து அந்த இங்கிலீஷ் பட அம்பு விடுறாங்க. உடனே கிளாரை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரும் ஒரு வீட்டுல ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு கொலை பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப இங்கிலீஷ் வீரர்கள் இங்கேயும் வந்துடுறாங்க. நம்ம ஆட்கள் தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோவோட அப்பாவும் பிராங்கும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் கேட்டு அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க வேற ஒரு வீட்டுல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்களை உள்ள வச்சே கொளுத்து சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. அந்த வீட்டையே கொளுத்தி விட்டுறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோட அப்பா கதறி கதறி அழுகுறாரு. டேய் மகனே வெளியே வந்துடுறா, வெளியே வந்துரு, உள்ள இருக்காதுன்னு கத்துறாரு. பட் உள்ள இருந்து எந்த குரலும் வரல. அவ்வளவுதான், நம்ம பையன் இறந்துட்டான்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா இவங்க 2 பேரும் உஷாரா ஓட்டு வழியா வெளியே வந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மார்க்க காமிக்கிறாங்க. அவரு கிளாரை கூட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிடுறாரு. உங்க தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் அவங்கள எங்கேயும் தனியா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் தங்கச்சியவே நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உடனே நம்ம மார்க் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும், அதுக்காக ஒரே ஒரு குதிரையும் வெப்பனும் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இங்கிலீஷ் படக்கிட்ட போறது ரொம்ப ஆபத்தாச்சு, கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி இந்த கமாண்டர் சொல்றாரு. இவரோட பேரு ஆர்னாட். ஆனா மார்க் அதை கேட்கல. என் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா காப்பாத்துவேன், அப்படி இல்லைன்னா அவங்கள காப்பாத்துற முயற்சியில நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஆர்னாட்டும் ஒரு குதிரை அப்புறம் வெப்பன் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் கிளார் கிட்ட பேசுறாரு. அப்ப கிளாருக்கும் இவரை பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஒரு உமாவை கொடுத்து பத்திரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு இங்கிலீஷ் நாட்டு வீரன் மறைஞ்சிருக்கான் போல இருக்கு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பக்கம் ஆலிவர் கிட்ட போய் சொல்லிடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் கேட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலுமே சோல்ஜர்ஸ் தான், எந்த பக்கம் போனாலும் மாட்டிப்போம், அப்புறம் நம்ம எப்படிதான் தப்பிக்கிறது, இந்த பட்டன் வேற வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வழி இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம கேட்டுக்கு ஞாபகம் வருது. இவங்களோட காலகட்டத்துல, அதாவது ஃபியூச்சர்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு டனலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா அந்த டனல் இங்கதான் இருக்கும். அதை எப்படியாச்சும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வழியா இவங்க ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் வேகமா போய் அந்த டனலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம 6 நாட்டுக்கிட்ட சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மார்க் குதிரையில வந்துகிட்டு இருக்காரா. அப்ப வழியில இங்கிலீஷ் பட வந்து அவரை புடிச்சு மண்டையில அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. அப்படியே அவரை தூக்கிட்டு வந்து ஒரு வண்டியில போடுறாங்க. அந்த வண்டியில தான் நம்ம ஹீரோவோட அப்பாவையும் பிராங்கையும் கட்டி வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியே இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. அப்ப அந்த இங்கிலீஷ் நாட்டு வீரன்ல ஒருத்தவன் நம்ம பிராங்க பார்த்துட்டு, என்ன பிராங்க் எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். டேய் டெக்கர், நீயா, நீ இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். ஏன் உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சுதானே அந்த வின்சியை என்ன கொல்றதுக்காக அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் கழுத்துல இருக்க பட்டன் எடுத்துக்கிறான். ஹே சீ, அப்படிலாம் இல்ல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அனுப்புனேன், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, சரி ஓகே விடு, நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி பிராங்க் சொல்றான். ஆனா அதை கேக்குற இந்த டெக்கர் என்ன பண்றான், நீ காப்பாத்துறதா இருந்தா அப்பவே காப்பாத்திருக்கணும், என்ன தனியா விட்டு போனல, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க குத்தி சாவடிச்சிடறான். ஆக்சுவலா இவனும் ஐடிசி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் பிராங்க் கூட அந்த பாஸ்டுக்கு வந்திருப்பான். அந்த பையன் எப்படி ப்ரொஃபசர் இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டானோ அதே மாதிரி இந்த டெக்கர் இங்க விட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த ஒரு கான்ல தான் பிராங்க கொன்னுட்டான். இப்ப ஆலிவரோட படையில சேர்ந்திருக்கான் போல இருக்கு. நம்ம ப்ரொஃபசர் மார்க் எல்லார பத்தின இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு தெரியுது. நிறைய வாட்டி பாஸ்டுக்கு வந்து போயிருந்திருக்கான். இதனால அவனுக்கு மிகப்பெரிய பின்விளைவு ஏற்பட்டிருக்கு. அதாவது நிறைய வாட்டி டைம் டிராவல் பண்ணா டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர் வருமா. டிரான்ஸ்கிரிப்ஷன் எரரா அப்படின்னா என்னன்ட்டு மார்க் கேக்குறாரு. அப்ப அந்த ராபர்ட் பையன்
உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஏமாத்துக்காரன், நினைச்சேன் அவன் இப்படிதான் பண்ணுவான்னு. நம்ம நிறைய வாட்டி டிராவல் பண்ணோம்னா நம்மளோட டிஎன்ஏல சில தவறுகள் ஏற்படும். நம்ம பாடி பார்ட்ஸ், ஆர்கன்ஸ் இதெல்லாமே டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அப்பனா அந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாதுன்னு இந்த டெக்கர் சொல்றான். ஏன்னா இந்த பையன் நிறைய வாட்டி டிராவல் பண்ணதுனால உள்ள இருக்கிற எல்லா பாட்டும் இப்ப டேமேஜா இருக்கு. சோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி டைம் டிராவல் பண்ணா கூட அது எல்லாமே செதறி போய் இவன் இறந்து போயிடுவான். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு போல இருக்கு. சோ இதுக்கப்புறமேட்டு இதுதான் என்னோட வீடு, ஆலிவர் தான் என்னோட ராஜா, என்னோட உயிர் அவருக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறான். அங்கதான் கிரீக் ஃபயர் செய்யறதுக்கான பொருள்லாம் இருக்கு. அந்த ஃபயரை உருவாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் அங்க அடைச்சு வச்சுட்டு போயிட்டான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் கேட்டோம் அவங்க தோண்டிட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் அங்க எங்க டனல் இருக்குன்னு தெரியல. கேட்டு வாட்டுக்கு அங்க இருக்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இங்கதான், இந்த இடத்துல தான் நான் தோண்டிக்கிட்டு இருந்தேன், இங்கதான் படிக்கட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஃபியூச்சர்ல ஒரு பழைய டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்களே, அந்த பாக்ஸும் அங்கதான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவோடைய அப்பா கண்ணாடியும் இருக்கு. அதை எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நம்புறாரு. சரி ஓகேவா நம்ம வேற ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்துட்டு போறாரா. ஹே ஒரு நிமிஷம், அந்த கண்ணாடி எதுக்குள்ளேயே வையே, நீ இந்த கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டேன்னா ஃபியூச்சர்ல அதை கண்டுபிடிக்க மாட்டோம், அதனால எங்க இருந்து எந்த பொருள் எடுக்கிறோமோ அதை தான் அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை அங்கேயே வச்சிட சொல்றாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா அந்த டனல் எங்க இருக்குன்னு தெரியல. சோ நம்ம ஹீரோ இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கேட்டு போற மாதிரி இல்ல. அட ஒரு நிமிஷம் இருடா, இங்க தானே அந்த டனலை பார்த்தேன், இந்த பக்கம் தான் திரும்பி ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, எந்த முட்டா போய் அதை டேமேஜ் பண்ணான்னு கூட நான் இப்படிதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்போ அந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு, ஆனா அது டேமேஜ் ஆகல, நல்லா தான் இருக்கு. அப்படின்னா அந்த முட்டா பையன் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னு தெரியல. நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உடைச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த இடத்துல டனல் இருக்கு. சோ நம்ம கேட் இந்த பாஸ்ட்ல வந்து இதை உடைச்சதுனாலதான் ஃபியூச்சர்ல அவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த கல்வெட்டு உடஞ்சிருந்திருக்கும். அப்படின்னா இவங்களை திட்டிக்கிட்டாங்க முட்டா பையனு. பயங்கரமான சந்தோஷம் டனலை கண்டுபிடிச்சதும். அப்படியே அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் வீரர்களுக்கும் பிரெஞ்சு வீரர்களுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொஃபசர் ஒரே ஒரு கிரீக் ஃபயரை ரெடி பண்ணி வச்சிருக்காரு புள்ள. இந்த பக்கம் பிரெஞ்சுக்காரங்க கேட்டபுல்ல நெருப்பு பந்தை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் இந்த ஆலிவர் என்ன பண்றான், நம்ம ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச கிரீக் ஃபயரை வச்சு அடிக்கிறான். அதுவும் போயிட்டு ஒரு கேட்டபுல்ல பட்டு நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருது. அதை அணைக்கிறதுக்காக பிரெஞ்சு வீரர்கள் எல்லாம் தண்ணி ஊத்துறாங்களா, ஆனா அந்த நெருப்பு அணையறதுக்கு பதிலா இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இந்த பக்கம் ஆலிவர் மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடும் போல இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். இன்னும் இதே மாதிரியே நிறைய கிரீக் ஃபயரை உருவாக்குங்கன்றான். ஆனா அதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை நம்ம ப்ரொஃபசர் கூட கூட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஷினை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா 100% கிடையாது, வெறும் 81% தான். ஹீரோ கிட்ட இருக்க பட்டன் முடியறதுக்கு இன்னும் 28 நிமிஷம் தான் இருக்கு. அதான் 81% ரெடி ஆயிடுச்சுல, இந்த மிஷினை ஆன் பண்ணுங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். ஆனா ராபர்ட் முடியாதுன்றாரு. ஏன்னா 81% நம்பி அவங்களை இங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட கை கால் எல்லாமே மாறி டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம அவங்க அந்த இடத்துலயே ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் இந்த மிஷினை கைவிட்டுற சொல்றாரு. இந்த பக்கம் பாஸ்ட்ல 2 பேரும் மாத்தி மாத்தி நெருப்பு அம்பு விட்டுக்கிறாங்க. அப்ப அந்த ஆலிவர் என்ன பண்றான், சர்ப்ரைஸா நெருப்பு இல்லாம வெறும் அம்பை விடுறானா. இது நைட் டைமா இருக்கிறதுனால பிரெஞ்சு நாட்டுக்காரங்களுக்கு தெரியல. ஷீல்ட கையில எடுக்காம நின்னுகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அம்பு வந்து அட்டாக் பண்றதுல அங்க ஏகப்பட்ட பேர் சாவறாங்க. சோ அதனால பிரெஞ்சு படை கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் நம்ம கேட்டு ஒரு டனலை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த விஷயம் நம்ம 6 நாட்டுக்கு வருது. உடனே அந்த டனல் வழியாவே கோட்டைக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு அவரு சில படை வீரர்களை கூப்பிட்டுட்டு இந்த டனலை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. 2 பேரும் அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்ட்டு பார்த்தா ஒரு கட்டத்துல அந்த டனல் முடிஞ்சிருது, பாதிலேயே மூடி இருக்கு. அவ்வளவுதான். கேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் என்னதான் நம்பி இருந்தாங்க, இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது தெரியாம இந்த பக்கம் நம்ம 6 நாட்டு வேற அந்த டனலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஆலிவர் எப்படியோ கிளார புடிச்சிட்டான், தூக்கு மாட்டுறதுக்காக நிக்க வச்சிட்டு இருக்கான். இத பாக்குற மார்க்குக்கு சந்தேகம். நான் அவளை சேஃபா அவங்க அண்ணன் கிட்ட தானே விட்டுட்டு வந்தேன், எப்படி அவ இவங்க கிட்ட மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ப்ரொஃபசர் கிட்ட கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறுல எப்படி இருக்குதோ அது அப்படிதான் நடக்கும், நம்மளால எதையும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னதும், அப்ப நான் வரலாறையே மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு இந்த மார்க் என்ன பண்றான், கிரீக் ஃபயரை உருவாக்குறதுக்காக அங்க எரிபொருள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்த கொளுத்தி விட்டுறான். அவ்வளவுதான். எல்லா எரிபொருளும் ஒன்னா வெடிக்கிறதுனால அங்க ஏதோ ஒரு பாம்பு போட்ட மாதிரி வெடிக்குது. இதோடைய அதிர்வு டனலுக்குள்ளேயும் ஏற்படுது. அதனால அந்த இடத்துல புதுசா ஒரு ஓட்டை உண்டாகுது, அதாவது அந்த கோட்டைக்குள்ள போற மாதிரி. அவ்வளவுதான். கரெக்டா இந்த சமயம் 6 நாட்டு வராரு. இந்த டனலை கண்டுபிடிச்சு பெரிய உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம 6 நாட்டு அவரோட படை வீரர்களை கூப்பிட்டுட்டு அந்த டனலுக்குள்ள போறாரு. தங்கச்சியை பார்த்துட்டு காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. பட் கண்டினியூஸா அம்பு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரால முன்னாடி போக முடியல. ஹீரோ ப்ரொஃபசரை கூப்பிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாரு. கிளாரை காப்பாத்துறதுக்காக மார்க் போறான். அவங்க வந்து பதறாங்க, வேற எவனோ வந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு கயிறு அவுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலிவரும் 6 நாட்டும் சண்டை போட்டுட்டு
போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆலிவர் நம்ம ஆர்நாட்டை கொல்ல பாக்குறான். நடுவுல நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. ஒரு பக்கம் கேட்டும் ப்ரொஃபஸரும் அந்த கோட்டையோடைய கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆலிவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரா. ஆனா அவருக்கு எப்படி சண்டை போட வரும்? ஆலிவர் ஹீரோவை கீழே தள்ளி விட்டு கத்திய வச்சு குத்துறதுக்காக ஓங்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கோடாரியை வச்சு அடிக்கிறாரு. ஆனா அந்த பையன் அதை தடுத்துடுறான். அவ்வளவு ஈஸியா என்ன கொன்னுடலான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை கொல்ல பாக்குறானா. அந்த சமயம் நம்ம ஆர்நாட் கரெக்டா பின்னாடி வந்து அந்த ஆலிவரை குத்தி கொன்னுடுறாரு. இங்கிலீஷ் நாட்டு ராஜாவோட கதை முடிஞ்சு. ஆனா இந்த பக்கம் மார்க் இன்னும் கிளாருக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த டெக்கர் பையன் விட மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப இந்த டெக்கர் நம்ம மார்க்கோடைய ஒரு காதை அறுத்துறான். அதை பார்த்ததும் மார்க் சிரிக்கிறாரு பாருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சிலைய பார்த்திருப்பாங்க. 2 லவ்வர்ஸ் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. அதுல அந்த ஆளுக்கு காது இருந்திருக்காது. சோ இப்ப இந்த பக்கம் நம்ம மார்க்கோடைய காது அறுபட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த கல்வெட்டு வேற யாரும் இல்ல, நம்ம மார்க் தான். இது தெரிய வந்தோடனே அவருக்கு ஒரு குஷி வருது பாருங்க. வாள் எடுத்து கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நான் தாண்டா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டெக்கர் கூட சண்டை போட்டு அவனை கொன்னுடுறாரு. அவ்வளவுதான். இப்ப வரலாறு படி எல்லாமே கரெக்டா நடந்துச்சு. இங்கிலீஷ் நாட்டுக்காரங்க தோத்துட்டாங்க. இதுக்கு மேல இவங்களுக்கு இங்க என்ன வேலை? சீக்கிரமா அந்த பட்டனை பிரஸ் பண்ணி போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மார்க்க கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து மார்க்க கூப்பிடுறாரு. அந்த சமயம் கரெக்டா கிளார் ஓடி வந்து மார்க்க கட்டி பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல மார்க் எப்படி வருவாரு? இதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்க போறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரா. நம்ம ஹீரோவும் ஓகேடா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க. இந்த ராபர்ட் விடவே மாட்டான். ஸ்டீவும் போய் சொல்லி பாக்குறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தானே அவங்களை அங்க அமுச்சு விட்டோம். சோ நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ராபர்ட் வந்து காதலே வாங்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு என்னன்னா, சப்போஸ் நம்ம ஹீரோ எல்லாரும் இந்த பக்கம் சேஃபா வரலனா இவனோட கம்பெனி மேலதான் எல்லா பழியும் போடுவாங்க. இவன் உருவாக்குன மிஷினை டைம் மிஷின் சொல்லாம சாவு மிஷின் கலாய்ப்பாங்க. அதுக்காக தான் இவன் வேணான்னு சொல்றான். பட் ஸ்டீவ் விடாப்படியா நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா. இதுல இவங்க 2 பேருக்கும் நடுவுல லைட்டா தள்ளுமுள்ளு ஏற்படுது. ராபர்ட் நம்ம ஸ்டீவை புடிச்சு தள்ளி விட்டுறான். அதுல அவருக்கு மண்டையில லைட்டா அடிபட்டு மயக்கமாயிடுறாரு. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். ராபர்ட்டால உள்ள வர முடியல. சரி இங்கே வர முடியலன்னா என்னடா, அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினோட காயில புடிங்கிட்டேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் அந்த காயில எடுக்கிறதுக்காக போறான். அப்ப கரெக்டா இந்த ஃப்ரெண்டுக்கார மிஷின் ஆன் பண்ணி விட்டுறான். அந்த கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே சமயம் அந்த பக்கம் பாஸ்ட்ல நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டனை அழுத்துறாங்க. ஓரளவுக்கு அந்த மிஷினை ரெடி பண்ணிட்டாங்கல்ல. சோ அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ராபர்ட் கத்துறான், அந்த பக்கம் ஹீரோ எல்லாரும் கத்துறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ் கட் ஆகுது. கட் பண்ணா இந்த ராபர்ட் பாஸ்டுக்கு போயிட்டான். ஆனா அவன் கிட்ட பட்டன் கிடையாதுல. சோ இப்ப இவனால திரும்ப ஃபியூச்சருக்கு போக முடியாது. இப்படி வந்து நம்மள மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஒரு சோல்ஜர் வந்து அந்த பயலை குத்தி சாவடிச்சிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. யாருக்கும் ஒன்னும் ஆகல, எல்லாருமே சேஃபா அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஹீரோட அப்பா இன்னுமே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப இவரும் தன்னோட அப்பா கூட சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம மார்க் ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருப்பாருல, அந்த சிலையை இன்னும் நல்லா கிளீன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல சில விஷயங்கள் எழுதியிருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, மார்க் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எழுதியிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ, கேட்டு, ப்ரொஃபசர் இவங்க எல்லார பத்தியும் எழுதியிருக்காரு. நான் இங்க ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைவு 1382 போடப்பட்டிருக்கு. இந்த 2 சிலையும் வேற யாரும் கிடையாது, மார்க்கும் கிளாரும் தான். ஏன்னா அந்த சிலைக்கு ஒரு காது இருந்திருக்காது. மனுஷன் 1971 பிறந்து 1382 இறந்திருக்காரு. பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல பிறந்து பாஸ்டுக்கு போய் அவருக்குன்னு ஒரு வரலாறு உருவாக்கி இப்ப இந்த மாதிரி ஒரு சிலையா மாறி இருக்காரு. அவ்வளவுதான். அதை நினைச்சு இவங்க எல்லாரும் ஆனந்த கண்ணீரோட அதை பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? எவ்வளவோ டைம் டிராவல் கதை பார்த்திருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்களா வித்தியாசமா ஃபேக்ஸ் மிஷினை வச்சு உருவாக்கியிருக்காங்க, டைம் மிஷினை. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.